வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மக்களவையில் வியாழக்கிழமை அதிகாலை வக்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் இன்று அதிகாலை வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றப்பட்டது. இதற்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். இந்நிலையில் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருக்கும் நிலையில் காங்கிரசும் வழக்கு தொடரவுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில் சிஏஏ 2019 தகவல் அறியும் உரிமை சட்டம், தேர்தல் நடத்தை விதிகளில் கொண்டு வந்த திருத்தங்கள், வழிபாட்டு தலங்கள் திருத்தச் சட்டம் ஆகியவை எதிராக காங்கிரஸ் தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது என்று கூறினார். இதன் தொடர்ச்சியாக வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக விரைவில் உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் வழக்கு தொடரவுள்ளதாக ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பில் உள்ள கொள்கைகள், விதிகள் மற்றும் நடைமுறைகள் மீதான மோடி அரசின் அனைத்து தாக்குதல்களையும் நாங்கள் நம்பிக்கையுடன் எதிர்ப்போம் என அவர் கூறியுள்ளார்.